திருச்சிற்றம்பலம். எல்லா பாபங்களும் சிவபுண்ணியத்தால் தீரும். சிவபுண்ணியமல்லாது மோட்சமடைதற்கு பிறிதொன்று இல்லை என ஸ்காந்த புராணத்தில் காணப்படுகின்றது. அந்த சிவபுண்ணியம் சரியை, கிரியை, யோகம், ஞானம் எனும் 4 ஆகும். சிவாலயங்களில் மிருதுவாக உள்ள திரு அலகினாலே திருவலகு இடுக என்றும், மேலும் கீழும் தள்ளப்பட்ட புதியதும் கிருமிகள் இல்லாததுமான கோமயத்தை வடிகட்டின தண்ணீரில் கலந்து திருமெழுக்கிடுக எனவும், தன்னுடைய சொந்த நந்தவனத்தில் உண்டான புஷ்பங்களால் பூமாலைகள் புனைந்தும் துதிப்பாடல்களால் தோத்தரித்தலும் சரியை என்ற தாசமார்க்கமாகும் என்று சிவாகமங்களில் அருளப்பட்டுள்ளது. இதனை திருநாவுக்கரசர் பெருமானும் நிலை பெறுமாறு எண்ணுதியேல் நெஞ்சே நீவா நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு புலர்வதன் முன் அலகிட்டு மெழுக்குமிட்டு பூமாலை புனைந்தேத்தி புகழ்ந்து பாடி தலையார கும்பிட்டு கூத்தும் ஆடி சங்கரா சய போற்றி போற்றி என்றும் அலைப்புணல் சேர் செஞ்சடையம் ஆதி என்றும் ஆரூரா என்றென்றே அலரானில்லே என்று அருளிச் செய்துள்ளார். பிள்ளையார்பட்டி சிவநெறி கழகத்தினர் வெளியிட்ட சிவநெறி கட்டுரைகள் என்னும் நூலில் இருந்து. இந்நூல் சைவாகம சூடாமணி திருவாடானை சிவஸ்ரீ ஐயா மணி சிவம் அவர்களின் கட்டுரை தொகுப்பில் அடங்கியது. திருச்சிற்றம்பலம்.